சரீரம் வச்சு பார்ப்போம். சரீரத்தில் மாமிச சரீரம் வச்சு பார்ப்போம் நம்ம. இந்த மாமிச சரீரம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வந்தது? இது தேவனால் கொடுக்கப்பட்டதா? இல்லை அவன் அது இடத்துல ஒரு இடத்துலேருந்து ஒரு நிலையிலேருந்து விழுந்தது நிமித்தம் உண்டானதா சரீரமாட்டு? அதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். அப்போ இந்த வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் மனுஷனை தேவன் மண்ணினால் உருவாக்கி இருக்கிறார். மண்ணினால் உருவாக்கி அவனுக்குள் ஒரு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் சொல்ல ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவாக மனுஷனை தேவன் ஆக்கியிருக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்போ அந்த பழத்தை தேவன் சொல்கிறாரு, நீ நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனி என்ன பண்ண நீ புசிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 25வது வசனம், ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாது இருந்தார்கள். அவங்க பழத்தை திங்கற தேவனுடைய வார்த்தை தேவன் சொல்லக்கூடிய நேரத்தில் பழத்தை திங்காதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய தன்மை பார்க்கும் பொழுது நிர்வாணிகளாக இருந்தார்கள், ஆனாலும் வெட்கப்படாது இருந்தார்கள். அது 3வது அதிகாரத்தில் நம்ம 5வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் பார்க்கும் பொழுது, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை அறிந்த தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இந்த சர்ப்பமானது வலு சர்ப்பம், அதாவது சாத்தான் பிசாசு, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறத வச்சு அவன் இதை பார்க்கும்பொழுது அது சொல்லுது, நீங்கள் எதை சாப்பிடுங்க, நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள், நீங்கள் புசிக்கும் நாள். அப்போ அவங்க புசிக்கும் பொழுது இந்த தன்மை அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னு இந்த சாத்தான் அவங்கள அடையாளப்படுத்துகிறான். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பழத்தை தின்னுடனே அவங்களுக்குள்ள என்ன தன்மை வந்து தான் 7வது 3:7 பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் திறங்கப்பட்டது. அதன் பிறகு அவர்களுக்கு தங்களுடைய நிர்வாணத்தன்மை தெரிந்து தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷனை விரட்டி விட்டுறார். அப்போ இந்த மனுஷனை தேவன் எப்படி அடையாளப்படுத்துகிறார்? இப்போ அவன் ஒரு நிலையில் இருந்தால் தேவன் அவர் ஒரு ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அந்த ஸ்தானத்தை அவன் விட்டு இழந்துட்டான். அதுக்கு காரணம் அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால. தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து விட்டு அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்த நிமித்தம் அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் வெளியில் வந்து விழுந்து